ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மனுஷ அமேசிங் ஃபேஷன் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா 6th கிளாஸ் பார்த்து முடிச்சாச்சு. இது 7th கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி வந்து செயின் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எண்டு நாட்டு போட்டோம், செயின் போட்டெல்லாம் கிளாஸ் முன்னாடி பார்த்துட்டு வந்துருங்க. நான் சில்க் த்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு சிங்கிள் த்ரெட்டாக போடக்கூடாது, சரிங்களா? இப்போ ரெண்டாக நம்ம வந்து டபுளாக நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். எவ்வளோ தேவைப்படுதோ இந்த நூல் கண்டோடே நான் டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இதில் வந்து பீரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து பிசுறு அடிக்கும், நிறைய பிசுறு அடிக்கும். நல்லா வந்து கையில் ரொட்டேட் பண்ணி நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். எப்போதும் போல் நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2 நூலாக வரும், சரிங்களா? இது ஒரு நூல், இது ஒரு நூல், சரிங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். 2 நூலாக வரும். நான் இப்போ வந்து செயின் போட்டு கட்டுறது. இதில் பிசுறடிக்கும். இதோட ட்ரிப்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இதுலேருந்து கீழேருந்து நூல் எடுத்துட்டேன். 2 நூலும் வருதான்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ 2 நூலுமே வருது. நான் மெதுவாக தான் போடுறேன், சரிங்களா? ரொம்ப மெதுவாக, மேலே கீழே டைட்டாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் கீழே டைட்டாகவும் மேலே லூஸ் விடாமல் மெதுவாக போடுங்க, சரிங்களா? லூஸ் விடணும். மேலே லூஸ் விட்டால் மட்டும்தான் நூல் ஏறும், சரிங்களா? கீழே டைட்டாக பிடிச்சிட்டு மேலே டைட்டாக பிடிக்கக்கூடாது. ஓரளவு டைட்டாக போடுங்க, சரிங்களா? ரெண்டுமே சரிசமமாக இருக்கிற இதில் நல்லா போடுங்க. எனக்கு இப்போ கரெக்டாக வருது. உங்களுக்கு பிசுறடிக்க செய்யும், இல்லை நூல் வந்து கட் ஆகும், சரிங்களா? நூல் கட் ஆகும், இல்லை துணியை கூட கிழிஞ்சு போகும். அந்தளவு வந்து சில்க் த்ரெட் வந்து நம்மளை பாடாப்படுத்தும். ஆனால் இதுலேயும் நல்லா வின் பண்ணி வந்துட்டிங்கன்னா உங்களை விட ஆரி வந்து பெட்டராக யாரும் போட மாட்டாங்க. இப்போ நல்லா ஹூப் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாகவே நான் எடுத்துகிட்டு பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் 2 4 வரப்போகுது, சரிங்களா? இப்போ இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. நான் வந்து நீட்டில் எடுத்துட்டேன். இப்போ 2வது வழியாக விடுறேன். 2வது வழியாக விட்டு இந்த ஹூப்பில் ஒன்று அதை மாட்டிக்கிறேன், சரிங்களா? மெதுவாக எடுப்போம், சரிங்களா? இப்போ இது ஒரு ஹூப் இருக்குது, சரிங்களா? இந்த இதை நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி இதே மாதிரி எடுத்து மெதுவாக கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிறேன், சரிங்களா? 2 தடவை லாக் போட்டிங்கன்னா உங்களோட பீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஜரியாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி கட் ஆகாது, சரிங்களா? 2 தடவை லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டு இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக மறைஞ்சிரும். நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே லாக் போட்டோம்னே தெரியாது. 2 தடவை லாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு அருகிறதுக்கான சான்ஸே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து வரவே இல்லை அப்படின்றவங்களுக்கு மட்டும். இப்போ என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு செயின் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 நூல் நான் எடுத்துருக்கேன், சரிங்களா? இது ஒரு நூல், இது ஒரு நூல், சரிங்களா? 2 நூல் தெரியுதுங்களா? இந்த 2 நூலையும் நான் என்ன பண்ண போகிறேன், வராதவங்களுக்கு சில்க் த்ரெட்டே ஹேண்டில் பண்ண முடியல, என்னால் முடிய வைக்க முடியும்னா நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் அந்த க்ளூ எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? கம் எடுத்துட்டேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், என் கையில் ஒரு பஞ்ச் தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் எடுத்துகிட்டு எவ்வளோக்கு நூல் தேவையோ அது ஃபுல்லாக நான் ரெட்டை இதையும் ஜாயின் பண்ணி விடுறேன், சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் கழித்து போடுங்க. அப்படி போடுறப்ப இது நல்லா காஞ்சிரும், சரிங்களா? ஃபுல்லாக ஜஸ்ட் லைட்டாக, ரொம்ப ட்ராப் கணக்கு, ரொம்ப லைட்டாக துளியாக எடுத்து எவ்வளோக்கு தேவையோ தடிட்டிங்கன்னா இப்போ இது 2ம் ஒரே நூலாகிடுச்சு, சரிங்களா? இப்போ இது 2 விரிஞ்சிருக்கு. இப்போ இது 2 ஒரே நூலாகிடுச்சு. இப்போ நான் போட்டு காட்டுறேன். நான் காயமே போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து காஞ்சோன்னு போட்டு காட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் காய வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து காஞ்சிரும், சரிங்களா? அதனால் வராதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கம் இருக்கனால அப்படி மெதுவாக வருது. நான் மெதுவாக போட்டு கட்டுறேன். ஆக்சுவலாக எனக்கு கம் இருக்குன்னா சில பேருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். 2 நூலை நல்லா பிடிச்சிக்கோங்க, மெதுவாக இழுத்துட்டு வாங்க, சரிங்களா? பிசுறு அடிக்க தான் செய்யும். ஏன்னா பிசுறு அடிச்சது அப்படின்னா தான் சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்றது நல்லா தெரிய வரும். நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 லைன், அதுக்கப்புறம் திருப்பி 2 லைன், சரிங்களா? இதை நான் அப்படியே வந்து ஃபுல்லாக நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து க்ளூவில் ட்ரை பண்ணது, இது வந்து நார்மலாக வந்து நான் ட்ரை பண்ணது. 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். 2த்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி சில்க் த்ரெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து 7th கிளாஸ் முடிச்சாச்சு. 8th கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.